நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வந்திருக்கக்கூடிய எண்ணிக்கையில் பார்த்துருப்பீங்க 6:30 மணிலேருந்து தமிழ்நாட்டினுடைய அத்தனை பார்வையாளர்களும் உற்று நோக்கக்கூடியது தான். அதனால் எண்ணிக்கைகளை மீண்டும் நம்ம பார்க்கணும்னு இல்லை, இருந்தாலும் ஃப்ரேமில் வந்துடும். உங்கள் பார்வை என்ன? வரக்கூடிய கணிப்புகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? படிக்க போவது எப்போதுமே மக்கள் கணக்கு தான். அது நமக்கு வந்து மே மாதம் 4ஆம் தேதி தான் தெரியும். 3 பிரின்சிபிள் நான் எப்போவுமே இதில் எடுத்துக்கிடுவாங்க. ஒரு பிரின்சிபிள் என்னென்னா அந்த டோட்டல் மார்க்கெட் டிஏஎம்பாங்க. அடுத்த பிரின்சிபிள் வந்து எஸ்ஏஎம், சர்வீசபிள் அவைலபிள் மார்க்கெட்டு. 3வது பிரின்சிபிள் வந்து எஸ்ஓஎம் தான், அப்டைனபிள் மார்க்கெட்டு. அப்டைனபிள் மார்க்கெட்டை வச்சு தான் நம்ம பேச முடியும். இதில் வந்து 1989 தான் என்னோட முதல் அனுபவம் எக்ஸிட் போலுக்குமே, வாக்களித்தோர் சர்வே. ஆனால் பூத்தை விட்டு வெளியில் வந்த உடனே கேட்டுருவோம். அந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் தாண்டி நிறுத்தியிருப்போம். பூத்தை விட்டு வெளியில் வந்த உடனே நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு கேட்டுருவோம். ஜனங்களும் அப்போ வந்து கொஞ்சம் ஓப்பனாக ஃப்ராங்காக உண்மையாக சொன்னாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குவாலிட்டி குறைஞ்சிட்டு வருது என்பது எனது எண்ணம். எக்ஸிட் போல வந்து ஃபோன் மூலமாக கேட்டு எக்ஸிட் போல் நடத்துறது எனக்கு உடன்பாடு கிடையாது. இன்றைய சூழ்நிலையில் வந்து இதுதான் சாத்தியம் அப்படின்னா மீண்டும் அதை ஒப்பீனியன் போலுக்கு ஒரு ஷேட் பெட்டராக இருக்கும், அவ்வளோதான். எக்ஸாக்டாக இது வருங்கிறதுக்கெல்லாம் உத்தரவாதம் கிடையாது. எக்ஸிட் போல் வந்து 4 தடவை ஃபெயிலியர் ஆனதையும் நம்ம பார்த்துருக்குறோம். சமீபத்தில் 2024 ஒரு ட்ரெண்டாக காட்டுது. அதாவது திமுக ஆட்சி தொடர்கிறது, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி தக்க வைக்கப்படுகிறது. திரு ஸ்டாலின் திருப்பி முதலமைச்சராகிறார். இதை நம்ம பார்க்கலாம். 89 நாங்கள் பார்த்தபோது அதுவும் பவர்ஃபுல் மல்டி கார்னர் ஸ்பிளிட் தாங்க. அதிமுக 2ஆக பிரிஞ்சிருந்தது. திமுக அணி 89 சொல்றீங்க. 89 நீங்களும் இருந்தீங்க அப்போ. அதிமுக 2ஆக பிரிஞ்சிருந்தது. ஆனால் அந்த 3வது அணி என்று பார்த்தால் அது வந்து காங்கிரஸ் தான். ராஜீவ்காந்தி அப்போ ரொம்ப இளைய பிரதமர், யங்ஸ்டர்ஸுக்கு அப்பீல் பண்ணார். ராஜீவ்காந்தி சோனியா காந்தி வந்து பல முறை டூர் போனாங்க. நீங்களும் பல டூர்களில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள், நானும் கலந்து கொண்டிருக்கிறேன். அப்போ வந்து யங் ஓட்டர்ஸ் அப்பீல் பண்ணாங்க. ப்ராப்ளம் என்னன்னா, மூப்பனார் அவர்கள் முதலமைச்சர் கேண்டிடேட், அவர் கொஞ்சம் சீனியர் பர்சனாக இருந்தார், சீனியர் பொலிட்டீஷியனாக இருந்தார். இப்போ இருக்கிற விஜய் மாதிரியான அந்த மாஸ் அப்பீல் அவருக்கு கிடையாது.